வணக்கம் ஆபிரகாம். சேலம் மணியனூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு நியாய விலைக் கடையில் கடந்த 3 மாதங்களாக எந்த ஒரு பொருட்களும் வழங்கப்படவில்லை. மாறாக அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறுஞ்செய்தி மட்டும் வந்து கொண்டிருந்தது. இதனை கண்டித்து ஒவ்வொரு முறையும் அந்த பெண்கள் கேட்கையில் ஊழியர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி மீண்டும் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை பொருட்கள் வாங்காமலேயே 50க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த நியாய விலைக் கடை முன்பு திரண்டு பணியாளரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொருட்களை வெளியே திருடி விற்பனை செய்கிறார் என்று கூறியும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏற்கனவே பணியில் இருந்த கண்ணன் என்பவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அவருக்காக வேறு ஒரு விற்பனையாளர் நியமிக்கப்பட்டார். அப்பொழுதும் கண்ணனே மீண்டும் இதே நியாய விலைக் கடையில் வந்து பொருட்களை வழங்கியதால் இந்த கடைக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, எதற்காக நீ வந்து மீண்டும் பொருட்கள் வழங்குகிறாய் என்று கூறியும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. அப்பொழுது அந்த கடையில் பணியாற்றும் நபர்கள் கூறுகையில், இந்த பகுதியை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் என்னை மிரட்டி இந்த நியாய விலைக் கடையில் உள்ள பொருட்களை வாங்கி செல்வதால் தான் பொதுமக்கள் வாங்கியதாக நாங்கள் குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கிறோம் என்று கூறியும் அவர்களுக்கு விளக்கம் அளித்தார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தொடர்ந்து அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட எந்த ஒரு பொருட்களும் வாங்காமல் குறுஞ்செய்தி வந்ததால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. உடனடியாக தற்பொழுது கூட்டுறவுத்துறை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். நியாய விலைக் கடைகளில் பணியாளரை மிரட்டி திமுக பிரமுகர்களே பொருட்களை வாங்கி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி ஆனந்த்.